வணக்கம். மேத்தமேட்டிக் திங்கத்தான் சத்து பாப் 9 பாலிகான் அசாஸ் பார்ட் 2 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகித்திகாவை பற்றி. ஸோ செகித்திகனாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு வந்து மொத்தம் 3 சிசி இருக்கும். ஸோ சத்து, டுவ, திக சிசி இருக்கும். நான் இந்த சிசியை வந்து எப்படி வேணாலும் வரையலாம். as long as அதுக்கு 3 சிசி, அந்த 3 சிசியை வந்துட்டு கம்பைன் பண்ணியிருக்கணும், சந்தம் பண்ணியிருக்கணும். ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 3 பூச்சுவும் 3 சுடோட்டும் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு செகித்திகாவோட சிஃபாட் பார்க்க போகிறோம். சுடுட்படலாமன் சுடுட்புளோரான் பற்றியும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். சுடுட்படலாமன்னா இந்த உள்ள வர இந்த ஏ, பி, சி. செகித்திகாவோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏ, பி, சி, அதாவது ஆல் சுடுட்படலாமனை வந்து நம்ம சம்தம் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்ரத்தோஸ்லாப்பாம் புழுன்னு கிடைக்கும். ஓகே, அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் கூட்டினா ஸ்ரத்தோஸ்லாப்பாம் புழு வரும். இதே ஸ்ரத்தோஸ்லாப்பாம் புழு உங்களுக்கு சுடுட்புழுவாரானும் இது பண்ணும். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து சுடுட்படலாமன், ஸோ டேலாம் அப்படின்றது, ஸோ உள்ளார இருக்கிறது. சுடுட்புழுவார்னா லூவார், வெளியில் இருக்குது. ஸோ வெளியில் எப்படி சுடுட் பார்க்கணுன்னாக்கா இதுதான் உங்களோட சுடுட் இங்கே இருக்குது. ஸோ இந்த சுடுட் வந்து நான் லட்சே இந்த பக்கம் ஒரு கரேஸ் பண்ணுறேன், அதாவது கரேஸ் லூரோஸ் எடுத்துக்குவோம். ஸோ அப்படின்னும் போது இந்த பக்கம் வர இதுதான் வந்துட்டு சுடுட்புழுவாரன். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா லட்சே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னாக்கா இது ஒரு சுடுட்புழுவாரன். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு வரும். ஸோ இது இங்கே மட்டும் வர்றதில்ல, வேறு மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இங்கே இழுத்ததுக்கு பதிலாக இங்கிட்டு இழுத்ததுனாக்கா இது வந்து இந்த மாதிரி வரும், சுடோட் புழுவாரன். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 6, அதாவது 6 சுடோட் புழுவாரன் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நான் சுடோட் புழுவாரனையும் பார்த்தீங்கன்னாக்கா இது டோட்டலாக வர்றது, அதாவது லட்சணை இங்கேருந்து இது வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் இங்கேருந்து இது வரைக்கும் கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது, பிகாஸ் இது கரேஸ் லுரஸ்னால சுடுட்புழுவாரோட டோட்டலும் வந்துட்டு ஸ்ராத்தோஸ் லாப்பாம் புழுவாக தான் இருக்கும். ஸோ செகித்திகாவோட முக்கியமான சுடுட் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோனாக்கா ஸ்ராத்தோஸ் லாப்பாம் புழு அப்படின்ற அந்த நம்பரை வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஃபாட் பார்ப்போம். ஸோ செகித்திகை வந்து எத்தனை ஜெனிஸ் இருக்குன்னு கேட்டோம்னாக்கா மொத்தம் 6 ஜெனிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஜெனிஸ் வந்துட்டு அதோட சிசியை வச்சு பார்க்க போகிறோம். அதாவது இந்த 3 லைன் இருக்குல்ல, இந்த லைனை வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு செகித்திகாவோட பேர் பார்த்தீங்கன்னா செகித்திக சாம சிசி. ஸோ சாம சிசி அப்படின்னாக்கா நீங்கள் வரைகிற இந்த எல்லா சிசியும் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இங்கே 4 சென்டிமீட்டர் அப்படின்னாக்கா இந்த லைனும் 4 சென்டிமீட்டர், இந்த லைனும் 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சம சிசி. ஒன்று இதை வந்துட்டு உங்களுக்கு கொஷனில் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களோட கிராஃப்லேயே வந்துட்டு, அதாவது உங்களோட பாலிகான் வரைஞ்சிருக்க அந்த ரஜலே வந்து காமிச்சிருவாங்க. எப்படி காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லைன் கொடுத்து இது எல்லாமே வந்து சம சிசின்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் அது ஒரு லைனாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அது 2 லைனாக இருக்கலாம், ஒரு 3 லைனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து செகித்திக சாம சிசி. செகித்திக சம சிசிக்கு வந்துட்டு சம் யூனிக் இது இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிலங்கன் பக்சி சிமெட்ரி வந்து மொத்தம் 3 இருக்கும். ஓகே, அது என்ன பக்சி சிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2D ட்ராவிங் எடுத்துக்கோங்க. லைக் எனி 2D ஷேப் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதை வந்து பாதியாக மடக்கிறது தான் வந்து பக்சி சிமெட்ரி. ஸோ நான் இப்போ ஒரு செகித்திகாவை எடுத்துகிட்டு லெஸ்ஸே இந்த பூச்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நடுவில் அப்படி மடக்கிறாங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷேப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மடித்து வந்துடும். ஸோ லெட்ஸே நான் வந்து இங்கேருந்து இப்படி மடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி வருதுல, ஸோ எக்ஸஸ் எதுவும் இல்லை, வெளியில் வேறு எதுவும் தெரியல அப்படின்னும் போது இது பேர் வந்து பக்சி சிமெட்ரின்வாங்க. இது இந்த லைன் இருக்குல்ல, இதை தான் வந்து பக்சி சிமெட்ரி. ஸோ செகித்திக்கு சம சிசியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ஸ் எல்லா பக்கமும் சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து 3 தடவை இதை வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே பூச்சிலேருந்து பண்ணிட்டோம், அடுத்தது வந்துட்டு இங்கே நடுவில் இங்கே இருக்கிற பூச்சு. ஓகே, இது முதல்னாக்கா இது 2வது பூச்சு. ஸோ இந்த பூச்சிலேருந்தும் நான் வந்து பாதியாக மடிக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி 3வது இந்த பூச்சிலேருந்தும் அதே மாதிரி பாதியாக மடிக்க முடியும். ஓகே, நான் எப்படி மடித்தாலும் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷேப் வரும். அந்த ஷேப் வந்து அந்த இன்னொரு சைடோட வந்து ஓவர்லேப் பண்ணியிருக்கேன், அதாவது மேலே எதுவும் தெரியாது, கரெக்டாக மடிச்சுருக்கும். அதுதான் வந்து பக்சி சிமெட்ரி. ஓகே, இந்த லைனு. ஸோ செகிதிக சம சிசியில் மொத்தம் அந்த மாதிரி 3 இருக்குது. வேற என்ன அதோட சிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட முக்கியமான சிரி வந்து சூடோட் பிடலாமன். ஓகே, இது உள்ளே இருக்கிற எல்லா சுடோட்டும் வந்து சேமாக இருக்கும். சொன்னோம்னா ஏபிசின்னு. ஸோ ஏ, பி, சி.
So A sama dengan B sama dengan C sama dengan 60. Okay. ABC நம்ம தம்பா பண்ணோம்னாக்கா total 180 வரும். ஸோ இது சேமாக இருக்கனால பாக்கி தீக பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சுருட்டும் 40 வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு செகிதீக சம சிசியோட சிரி சிரி. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் சேமாக இருக்கணும். மொத்தம் 3 பக்சி சிமெட்ரி இருக்குது. விலங்கன் சுடுப்படலாமான்னு எல்லாமே வந்து 40 தான் இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து செகிதீக சாம காக்கி. வந்து சம சிசி பார்த்தோம். இப்போ வந்து சாம காக்கி. ஸோ காக்கினா 2 தானே, நம்மளுக்கு 2 கால் இருக்குல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகிதீக சாம காக்கினாக்கா போன தடவை வந்து பார்த்தப்ப 3 பக்கமும் சேமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிளட்ஸி இது வந்து லிம சென்டிமீட்டர், இது வந்து லிம சென்டிமீட்டர்னா ஒரு பக்கம் வந்து தீக சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ 2 பக்கம் வந்து சேமாக இருக்கும், ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து செகிதீக சம காக்கி. ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பக்சி சிமெட்ரி ஒன்றே ஒன்று தான். ஏன்னு பார்த்தோம்னாக்கா லெட்ஸி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சுருக்கேன். ஓகே. இது ரெண்டும் சேமாக இருக்குது, இது வந்து வேற. ஓகேவா? அப்போ நான் வந்து நடுவில் மடிச்சேனாக்கா, நான் மடிக்கிறது வந்துட்டு ஃபோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே ஃபோல்ட் பண்ணுறேனாக்கா அது வந்து இப்படி இருக்கும். ஓகே. அதுவே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பூச்சுலேருந்து இப்போ மடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து இப்படி மடிக்கிறேனாக்கா ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைட் இருக்கிற இந்த ஷேப் வந்துட்டு நான் மடிச்சேனாக்கா இங்கே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஸ்டில் இந்த பகுதி வந்து தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது அது வந்து பக்சி சிமெட்ரியை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதை வந்து கரெக்டாக பாதியாக மடிக்கணும். ஸோ இது வந்து அதனால் பண்ண முடியாது. அதனால செகிதிக சம கக்கியில் ஒரே ஒரு பக்சி சிமெட்ரி தான் இருக்குது. ஓகே. ஸோ சிரி செஞ்சா வச்சுக்கோங்க. டூவு சிசி வந்து சம பஞ்சாங்க இருக்கும். பக்சி சிமெட்ரி வந்து ஒன்றே ஒன்று தான். கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட சூடோட். ஓகே. உள்ள சூடோட் எப்படி இருக்குன்னு. ஸோ சின்ஸ் இது வந்து சாம கக்கி அப்படின்னும் போது இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். செகிதிக சம கக்கி அப்படின்றது 2 லைன் தான் சேமாக இருக்குது, 3வது லைன் வந்து சேமாக இல்லை. ஓகேவா? பட் இந்த 3வது லைனுக்கு போகுதுல இங்கே இருக்கிற இந்த பூச்சி தான் வந்து சேமாக இருக்கும். ஓகே. இந்த ஏவும் பின்னா சேமாக இருக்கும். இந்த 2 காக்கியும் சேர்ந்து வர இந்த பூச்சி வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ சமடுங்க பி, சி வந்து வேற. ஓகே. நான் செகிதிக தா சாம காக்கி, இது வந்து 3வது ஜெனி செகிதிக. தா சாம காக்கினா இது எதுவுமே வந்து சேமாக இருக்காதுன்னு அர்த்தம். அகெயின் இதை வந்து நீங்கள் இந்த லைன் போட்டு காமிச்சிருந்துருப்பாங்க, இல்லைனாக்கா கொஷன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க செகிதிக சாம காக்கின்னு. அப்படி எதுவுமே சொல்லணும்னா நீங்களா கெஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நான் செகிதிக தா சாம காக்கி அப்படின்னு வரும்போது இதுக்கு பக்சி சிமெட்ரியே இல்லை. ஏன்னா எந்த பக்கம் மடக்குனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸஸாக ஏதாவது இருக்கும், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தெரியும். அதனால வந்து இதுக்கு வந்து பக்சி சிமெட்ரியே இல்லை. இதோட சிசி எதுவுமே வந்துட்டு சேமாக இருக்காது. அதான் அவங்களே சொல்லிட்டாங்களா தா சாம காக்கி அப்படின்னு. அதனால எந்த ஒரு சிசியும் சேமாக இருக்காது. லட்சே இது வந்து லிம சென்டிமீட்டர்னாக்கா இது வந்து 2 சென்டிமீட்டராக இருக்கலாம், இது வந்து 5 சென்டிமீட்டராக இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி எதுவுமே சேம் இல்லை. அண்ட் இதோட சுருட்படலாமான்னு வந்துட்டு எந்த ஒரு வகையிலும் சேமாக இருக்காது. ஆனால் ஏ தம்பா பி தம்பா சி வந்து ஸ்டில் 180, ஆனால் எதுவுமே சேமாக இருக்காது. ஓகே. இதுதான் வந்து இந்த 3 செகிதிகையோட சிரி. அடுத்த 3 செகிதிகை பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செகிதிகை வந்துட்டு இன்னும் 3. இது வந்து சூடோட வச்சு பார்க்குறது. வந்து என்ன மாதிரி சிசின்னு பார்த்தோம், இப்போ வந்து என்ன மாதிரி சூடோட்னு பார்க்குறோம். செகிதிகை பர் சூடோட் தீரோஸ். ஓகே. தீரோஸ்னாக்கா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து 0லேருந்து செம்லாம் க்ளோ உள்ளார இருக்கணும். கரெக்டாக செம்லாம் க்ளோ வரக்கூடாது. லைக் 89 வந்திருந்தாலும் அது வந்து தீரோஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் 90 வந்துட்டா தீரோஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. அதாவது செகிதிக பர்சுடோ தீரோஸ் அப்படின்னு வரும்போது இது உள்ளே இருக்கிற இந்த ஏ பி சி இது எல்லாமே வந்து 90க்கு கீழே தான் இருக்குது. அதாவது ஏ வந்துட்டு kurang daripada 90 darjah. பியும் வந்துட்டு kurang daripada 90 darjah. சியும் வந்துட்டு kurang daripada 90 darjah. ஸோ மேபி இது வந்துட்டு 80 இருக்கலாம், மேபி இது வந்து 50 இருக்கலாம், மேபி 60 இருக்கலாம், இங்கே வந்து 40 இருக்கலாம். ஸோ அப்போ வந்து 180 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இது வந்துட்டு செகிதிக பர்சுடோட் தீரோஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செகிதிக பெர்சுடுட் சாக்கா. ஓகே, சாக்கா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து செம்பிலாம்புழுலேருந்து ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு இருக்கும். ஓகேவா, மோர் தென் 90 பட் லெஸ் தென் 180. ஸோ இது வந்துட்டு செம்பிலாம்புழு சத்துலேருந்து உங்களுக்கு ஸ்ராத்தோஸ் 70 செம்பிலான் வரைக்கும் இருக்கிறது தான் வந்துட்டு சுடுட் சாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட சுடுட். இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி ஒன்று தான் வர முடியும். ஓகே, பிகாஸ் மொத்தமாகவே ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழுல, அதனால இந்த மாதிரி ஒரே ஒரு சுடோட் மட்டும்தான் சுடோட் சாக்காவாக இருக்க முடியும். ஸோ லெட்ஸே இதை வந்து நான் ஸ்ராத்தோஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்ராத்தோஸ்னாக்கா லெட்ஸே இங்கே வந்து மேபி பப்ளோவாக இருக்கலாம், இங்கேயும் வந்து பப்ளோ வரலாம், ஒருவேளை இது லிமப்ளோவாக இருக்கலாம், இது வந்து தீகப்ளோவாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒன்லி ஒன்று தான். ஓகே, சத்து அடிப்படை சுடோட் எல்லாம் செகிதிகையில் சுடோ சக்கா. தீரோஸ்ன்றது எல்லாமே வந்து சுடோட்டாக இருக்கும் தீரோஸா. இது வந்து ஒன்லி சத்து சஜா. நான் அடுத்த சனி சுடுட் பார்த்தீங்கன்னாக்கா செகிதிக பெர் சுடுட் தேகா. ஓகே, சுடுட் பெர் தேகா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் டைம் டயக்ராம்லேயே கொடுத்துருவாங்க, இல்லைனா கொஷனில் கொடுப்பாங்க. இது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம், ஏன்னா இதோட சுடோட் மட்டும்தான் வந்து நம்ம கட்டமாக மாதிரி வரையும். எங்கே சுடோட் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு மாதிரி வளைஞ்சி தான் வரும். ஆனால் சுடோட் தேகா மட்டும் அவங்க வரையும் போது இப்படி கட்டமாக வரைவாங்க. ஸோ அந்த கட்டமாக இருக்கிறத பார்த்தே வந்து நீங்கள் ஆக்சுவலி அசீவ் பண்ணணும் அவங்க வந்து அதை சுடோட் தேகான்னு சொல்கிறாங்கன்னு. ஓகே, அகெயின் ஒன்லி ஒரே ஒரு சுடோட் மட்டும்தான் சுடோட் தேகாவாக இருக்க முடியும். ஓகே, மற்ற ரெண்டும் வந்து சுடோட் தேகாவாக இருக்கா. ஸோ இது சிம்லாம்புழுனாக்கா மேபி இது வந்து லிமாப்புழு, இது பப்புழுவாக இருக்கலாம், இல்லைனா அண்ணாம்புழு தீகப்புழு அந்த மாதிரி இருக்கலாம். as long as அது நீங்கள் எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு வரணும். சுடோட் தேகா அப்படின்றது ஒன்று தான், சிம்லாம்புழோட அச்சா. ஓகே, நான் சுடோட் தீரோஸ் பார்த்துருக்கீங்க, சுடோட் சாக்கா பார்த்துருக்கீங்க, சுடோட் தேகா பார்த்துருக்கீங்க. இன்னொரு சுடோட் பார்த்தீங்கன்னா சுடோட் ரிஃப்ளெக்ஸ். செகிதிகளை சுடோட் ரிஃப்ளெக்ஸ் வரவே வர முடியாது. படலாமானா அதனால வர முடியாது. ஓகேவா, ஸோ லெட்ஸே இது வந்து சிம்லாம்புழு இருக்குது, உங்களுக்கு வந்து சம்பாய் ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு சுஜோ ப்ளஸ் சிம்லான் வரைக்கும் வர முடியும். ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு வந்துருச்சுன்னா நம்மளால ஆக்சுவலி செகிதிகாவை வரைய முடியாது. அதனால சுடோட் படலாமானா, ஓகே, ஒன்லி சுடோட் படலாமானா வந்துட்டு உங்களால் சுடோட் ரிஃப்ளெக்ஸை கொண்டு வர முடியாது. ஒருவேளை சுடோட் படுவாரான்னு கேட்டிருந்தாங்கன்னா ஓவரால் இங்கேருந்து இது வரைக்கும் வரதை வந்து கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சுடோட் படுவாரான்னு வந்து யூஸ்வலி ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு வச்சு இது பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி திகராத்தோஸ் நம்புழு வச்சு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஓவரால் இங்கேருந்து இங்கே வர அந்த சுடோட் எவ்வளோ, இங்கேருந்து இப்படி வர சுடோட் எவ்வளோ அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுதான் வந்து சுடோட் ரிஃப்ளெக்ஸ். ஆனால் சுடோட் படாலாமல்ல இது வராது. ஓகே, ஸோ சுலபமான சில கேள்விகள் கேட்குறதா இருந்தால் இந்த மாதிரி கேட்பாங்க. ஞாத்தக்கன் செத்தியாப் செகிதிகை யங் வரைக்கும் அப்படின்னு. ஓகே, ஜெனிஸ் கேட்டிருக்காங்க, இது என்ன ஜெனிஸ் அப்படின்னு. ஓகேவா, ஸோ ஜெனிஸ் கேட்கும்போது நம்ம அதை பேர் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப சுலபமாக இருக்குது, 3 பக்கமும் அந்த லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகி தீக சாமு சிசி. ஓகேவா, இங்கே வந்து எந்த ஒரு லைனும் கொடுக்கல. ஸோ இது செகிதிக தா சாமு காக்கியா அப்படின்னு யோசிக்கலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் சுடோட்டும் பார்க்கலாம். ஸோ சுடோட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 பக்கம் ரொம்ப கூர்மையாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மேபி இது வந்து செகிதிக பெர்சுடோட் சக்கா. ஓகே, நெக்ஸ்ட் சி பாருங்கள், இதில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக இங்கே வந்து இந்த கட்டமாக இருக்கிற கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு செகிதிக பெர்சுடோட் தகா. ஓகே, லாஸ்ட்டாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் தா சம காக்கியே நம்மளுக்கு வந்து தெரியல, தா சம காக்கின்னு எழுதலாம். பட் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வந்து பெருசாக இல்லை, சுடோட் தகாவும் இல்லை. ஸோ இதை வந்துட்டு நம்ம செகிதிக பெர்சுடோட் தீரோஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஓகே, இப்போ வந்துட்டு சுடோட் படலாமான் சுடோட் பழுவாரன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சுடோட் படலாமானுக்கும் சுடோட் பழுவாரன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். படலாமான் வந்து கண்டிப்பாக ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு இருக்கும், 3த்தையும் சம்பவம் பண்ணால். பழுவாரன் வந்துட்டு பொறுத்திருக்கு, ஐதர் காரிஸ் லூரோஸ்னாக்கா ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு வரும், இல்லைனாக்கா சுடோ ரிஃப்ளெக்ஸ் கேட்டுருந்தாங்கன்னா திகராத்தோஸ் நம்புழு வச்சு செய்யணும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஏல உங்களுக்கு 2 சுடோட் கொடுத்துட்டாங்க, 3வது சுடோட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து சுலபமானது. ஸோ எக்ஸ் அமுடுங்க, ஓவரால் ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு தோலா, மற்ற 2 சுடோட்டையும் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ சிம்லாம்புழு டூவு தோலா திகப்புழு துஜோ. ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீமாப்புழு சத்து வரும்.
அடுத்தது எங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து வெளியில் இருக்குது. இது வந்து கர்காரிஸ் லூரோஸ் இல்லையா? இந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு 2 சேரை இருக்குது. ஃபர்ஸ்ட் சேரை வந்துட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ராத்தோஸ்லா பம்புல வச்சு நீங்கள் தொலா பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் லாங் வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் செய்கிறேன் ஃபர்ஸ்ட் வேயை. ஸோ ஃபர்ஸ்ட் வே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் செய்து வந்து எம்னு வச்சுக்கோம், சுடுட் எம்னு. ஸோ எம் சம்மடுங்க ஸ்ராத்தோஸ்லா பம்புலு தோலா 79 தோலா 28. ஸோ இதோட விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 73. ஸோ எம் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ வந்து நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் சம்மடுங்க ஸ்ராத்தோஸ்லா பம்புலு தோலா 73. ஸோ இது ஓவரால் ஸ்ராத்தோஸ்லா பம்புல வரும். அதனால் எம் கண்டுபிடிச்சிட்டனால இப்போ வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை தொலா பண்ணோம்னா உங்களுக்கு வந்து விடை வந்து ஸ்ராத்தோஸ் 7 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்டெப் போக முடியும். பட் நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு குயிக்கான ஒரு ஸ்டெப் இருக்குது. அதாவது சுடுட் புலுவாரான் அப்படின்னு வரும்போது செகித்திக்கல நீங்கள் உள்ள இந்த 2 சுடோட்டையும் கவுண்ட் பண்ணாலே வெளியில் இருக்க இந்த சுடோட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுடுட் படலாமன் 3 சுடோட் இருக்குது, டோட்டல் ஸ்ராத்தோஸ்லா பம்புலு. வெளியில் வரும்போதும் இங்கே இருக்கிற அந்த சுடுட் புலுவாரான் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா இதுவும் ஸ்ராத்தோஸ்லா பம்புல தான் வருது. ஸோ சேமாக இருக்கிறனால இந்த சரவை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் சம்மடுங்க 79 tambah 28. ஸோ இதை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு விடை வந்து ஸ்ராத்தோஸ் 7 தான் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான வே இருக்குல்ல, நம்ம இதை கண்டுபிடிச்சி திரும்ப பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த சரவை வந்து நீங்கள் கண்டிப்பாக செகித்திக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி இங்கேயும் வந்து பார்ப்போம் சுடுப்படலாமன் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்கள், 2 இது கொடுத்துட்டாங்க, 2 சுடோட், 3வது சுடோட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பி சம்மடுங்க 180 தோலா 100 தோலா 45. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இதே விடை கிடைக்குதான்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு செய்யலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் விடை வந்து 35 கிடைக்கும். அடுத்தது பி பார்ப்போம். ஓகே, பியில் வந்துட்டு உங்களுக்கு பி இங்கே கொடுத்துருக்காங்க, 43 இருக்குது, இதை வந்து கொடுக்கல. ஸோ இதை வந்து நீங்களாக தான் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ஈஸி பிகாஸ் அவங்க ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் இந்த சுடுட் வந்து சிம்லாம்புலுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 180 தோலா 90 தோலா 43. ஸோ பி சம்மடுங்க 47. ஓகே, சி பார்ப்போம். சியில் வந்துட்டு அகெயின் உங்களுக்கு ஒரு சுடோட் கொடுத்துட்டாங்க, பி இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. இது வந்து சுடோட் திகாவும் சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்களேன். அந்த உங்களுக்கு ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கல, சாலிட்டாக கட்டமாக மாதிரி. அதனால இது வந்து சிம்லாம்புலுவும் இல்லை. பட் உங்களுக்கு வந்து வேற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து செகித்திக சாம காக்கின்னு இருக்காங்க. ஸோ சாம காக்கின்னு வரும்போது இந்த லைனும் சேமு, இந்த லைன் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டிஃப்ரெண்டாக இருக்கிற இந்த 2 சுடோட்டும் வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு இன்னொரு பீன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த நிலைமையில வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு டுவப்பின்னு வச்சுக்கோம், ஏன்னா 2 பி இருக்குல்ல. ஸோ டுவப்பி சம்மடுங்க மாதிரி 180 தோலா 126. ஸோ 2 பிக்கு வந்துட்டு 54 தர்ஜா கிடைக்கிது. ஸோ ஒரு பி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 54 இங்கே இருக்கிற டேராப்பில் இருக்கிறத வந்து இங்கே வந்து பஹாகி கொண்டு போகலாம். ஸோ பி சம்மடுங்க 2ஆல் பாகி பண்ணிங்கன்னா 27 வரும். ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிறத பார்ப்போம். இங்கேயும் வந்துட்டு 2 பி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இதே சரவு தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2p sama dengan 180 tolak 96. 2p sama dengan 84. ஸோ p sama dengan 84 bahagi dengan 2, உங்களுக்கு வந்துட்டு 42 தர்ஜா கிடைக்கும். அடுத்தது இந்த சுடு புலுவாரன் உள்ள கொஷின்ஸை பார்ப்போம். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சுலபமாக இருக்கிறது இந்த கேள்வி சி. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து லுவாரில் இருக்குது, உள்ள இன்னரில் வந்துட்டு இந்த 2 ஆப்போசிட்டும் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது தேவைப்படாது, அதோட ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த 2 சுடோட் தான் தேவைப்படும். ஸோ இது 2 கொடுத்துட்டனால சி வந்து நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். ஓகேவா? சி வந்துட்டு எக்ஸ் சம்மடுங்க 44 tambah 38. இதை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வர விடை வந்துட்டு 82. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஏகே திரும்ப போவோம். ஸோ ஏல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ் கேட்டிருக்காங்க, அகெயின் சுடோட் லுவார் கேட்டிருக்காங்க. டேலாமில் வந்து உங்களுக்கு 1 தான் இருக்குது அந்த ஆப்போசிட்டில்.
இன்னொன்று வந்துட்டு நம்மளுக்கு தெரியலை. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்த க்ளூ வந்துட்டு இது வந்து செகித்திக சாம கக்கி அப்படின்னு தான். அதாவது இது வந்து நம்ம சுருட் ஏன்னு சொன்னால் இந்த சுருட்டும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டுவ ஏ சமடுங்கன் 180 தொலா 60 முதல்ல பண்ணிடுவோம். ஓகே, டுவ ஏ. ஸோ இது தொலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வரை வந்துட்டு 114. ஓகே, ஸோ ஏ sama dengan 114 bahagi 2. ஸோ ஏ வந்து 57 இருக்கும். ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டனால அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எக்ஸ் sama dengan 66 tambah 57 123 வந்துடும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஏயோட ஆன்சர். நான் பி பார்த்தீங்கன்னாக்கா பி வந்துட்டு உங்களுக்கு 194 வெளியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சுட புலுவாரன் வந்து கொடுத்துட்டாங்க, எக்ஸ் வந்து உள்ளே இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு இந்த சுருட்டியும் இந்த சுருட்டியும் தம்பா பண்ணாதானே இது கிடைக்கும். ஸோ இந்த தடவை இதை கேட்குறனால எக்ஸ் sama dengan 144 சுட புலுவாரனை போட்டுட்டு உள்ளே இருக்கிற ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து சுலபம். கட்டமாக இருக்குல்ல, அது வந்து 90 darjah. ஸோ 90 darjahவை நம்ம தோலா பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வர விடை வந்துட்டு 54. ஓகே, ஸோ இது 3 வந்து சுலபமாக செஞ்சிட்டோம். சி கடைசியாக வந்து டி பார்ப்போம். ஓகே, டியில் பார்த்தீங்கன்னா அகெயின் சுடு புலுவாரன் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் வந்துட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சுலபமான கேள்வி தான். உங்களுக்கு வந்து 2 எக்ஸ் இருக்குது, வெளியில் வந்து இது இருக்குது. ஸோ டுவ எக்ஸ் sama dengan 152. ஸோ எக்ஸ் sama dengan 152 bahagi 2 பண்ணிங்கனாக்கா விடை வந்து கிடச்சிரும் 76. இதுதான் வந்து இந்த கேள்விங்களோட விடை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நன்றி.